ப்ரீவியஸ் வீடியோவில் 9th 10th 11th 12th இந்த டேஸில் கேட்ட CGL Tier 1 2024 மென்சுரேஷன் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு 13, 17, 18 and 19 செப்டம்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான கான்செப்ட் எல்லாமே நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு சால்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சர்க்குலர் பீஸாக இருக்குது, அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து ஒரு குவார்ட்டரை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பெரிமீட்டர் ஆஃப் ரிமைனிங் பீஸா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இதில் ஒரு குவார்ட்டரை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதான் சென்டரு. இந்த குவார்ட்டரை ரிமூவ் பண்ணிட்டேன்னா சர்க்கிள் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு ரவுண்ட் இருக்கும், அப்புறம் சென்டர் வரைக்கும் போய் இப்படி இருக்குமா? ஸோ இதோட பெரிமீட்டர் தான் வேணும். ஸோ இதோட பெரிமீட்டர் என்ன? இது வந்து மொத்த பெரிமீட்டரு. இதில் 1/4 குறைச்சிட்டோன்னா 3/4 ஆஃப் 2πr. அப்புறம் இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். ஸோ இந்த பெரிமீட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்களா? நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாமா? ஸோ 3 பெரிமீட்டர் ஆஃப் ரிமைனிங் பீட்சா அது என்னது? 3/4 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7. ஏன்னா 1/4 வந்து கழிச்சிட்டோம், அதனால தான் 3/4னு போட்டிருக்கோம். இன்ட்டு 21. ஸோ 7ஐயும் 21ஐயும் கேன்சல் பண்ணால் 3, 4ஆல் கேன்சல் பண்ணோன்னா இதுவும் போயிடும், இதுவும் 11 ஆகிடும். ஸோ 3 3s are 9, 99 அப்படின்னு வருது. ப்ளஸ் 2 இன்ட்டு ரேடியஸா, ஏன்னா இந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம், இந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ 2 இன்ட்டு ரேடியஸ் இருக்கும், ப்ளஸ் 2 இன்ட்டு 21. ஸோ 99 + 42 இஸ் ஈக்குவல் டு 141. இந்த ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஹைட் ஆஃப் கோனிக்கல் வாட்டர் டேங்க் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் அண்டு வால்யூம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர் வந்து 70, வி வந்து 46,200 m3, ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் என்னது? 1/3πr² ஹச்சா. இது வந்து 46,200க்கு ஈக்குவல். நம்மளுக்கு ரேடியஸ் தெரியும், ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆருக்கு பதிலாக 70² இன்ட்டு ஹச் வந்து 46,200. ஸோ 0 0, இங்கேயும் 2 0 கேன்சல், 7 7 கேன்சல், 11ஆல் கேன்சல் பண்ணோன்னா இது 2, இது 42, மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணோன்னா 21, 7ஆல் கேன்சல் பண்ணால் 3. ஸோ ஹச் வந்து 3 இன்ட்டு 3 9. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான. அடுத்த கொஸ்டின், வால்யூம் இன் கியூபிக் யூனிட்ஸ் ஆஃப் அ சிலிண்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து ஈக்குவல் டு டயாமீட்டரா, ரேடியஸ் வந்து 4 யூனிட்ஸ். ஸோ ரேடியஸ் வந்து 4 யூனிட்ஸ், ஹைட் வந்து ஈக்குவல் டு டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் 2r அப்படின்னு எழுதலாமா? ஸோ ஹைட் வந்து 8. வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? πr²h. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், பையெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ பையை அப்படியே வச்சுக்கிறேன். ஆருக்கு பதிலாக 4 × 4 16, ஹைட்டு 8. ஸோ 128 π அப்படின்னு வருமா? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் கொடுத்துட்டாங்க. ஹைட் அண்ட் ரேடியஸோட ப்ராடக்ட், அதாவது h × r கேட்டிருக்காங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்ன ஃபார்முலா? 2πrh. ஸோ இது வந்து 880யா? நமக்கு தேவை வந்து இந்த RH தான். ஸோ 2 இன்ட்டு பையை மட்டும் அந்த சைடு மாற்றிட வேண்டியதான். ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு r இன்ட்டு h ஈக்குவல் டு 880. கேன்சல் பண்ணோன்னா 11ஆல் கேன்சல் பண்ணேன்னா 80 அப்படின்னு வரும். ஸோ 2ஆலையும் கேன்சல் பண்ணோன்னா 20 அப்படின்னு வந்துடுது. ஸோ HR எவ்வளவு? 140. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பேஸ் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் வெசல். சிலிண்டரோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது பேஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் 44ன்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஹவு many லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்? லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்னா வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பேஸ் ஆஃப் சிலிண்டர் என்னது? 2πr. ஸோ அது வந்து 44க்கு ஈக்குவல். ஸோ ஆர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 44. ஸோ 2 இன்ட்டு 22ஐயும் 44ஐயும் கேன்சல் பண்ணோன்னா ஆர் வந்து 7 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஹைட்டு வந்து 25 கொடுத்துட்டாங்க. நமக்கு வால்யூம் தான் வேணும். πr²h. ஸோ பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 25. 7 7 கேன்சல். ஸோ 22 இன்ட்டு 7 இன்ட்டு 25. ஸோ 25 இன்ட்டு 7 என்ன வரும்? 175 அப்படின்னு வருமா? இதோட 22 மல்டிப்ளை பண்ணேன்னா 350 350 3850. ஸோ 3850 cm3. ஆனால் கேட்டிருக்கிறது லிட்டர் இல்லையா? ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணுறேன். 3.85 லிட்டர். எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் சிலிண்டர் கொடுத்துட்டாங்க. ரேஷியோ ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்டு வந்து 12, டயா வந்து 28னா ரேடியஸ் வந்து 14. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 2πr h + r. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 2πr h. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா h + r/h தானே வேணும். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 12 + 14/12. ஸோ இதை வந்து 26/12 அப்படின்னு எழுதலாம். கேன்சல் பண்ணோன்னா 6 13. ஸோ 13:6. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின்,
லென்த் ஆஃப் லாங்கஸ்ட் டயகனல் ஆஃப் அ கியூபாய்ட் கேட்டிருக்காங்க. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு கொடுத்துட்டாங்க. லாங்கஸ்ட் டயகனல் கேட்டிருக்காங்க. லாங்கஸ்ட் டயகனல் ஆஃப் கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர் வந்து 1.2 ஸ்கொயர் ப்ளஸ் 1.3 ஸ்கொயர் ப்ளஸ் 1.5 ஸ்கொயர். 1.2ஓட ஸ்கொயர் வந்து 1.44 ப்ளஸ் 1.69 ப்ளஸ் 2.25 அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். 144, 169, 225, 13, 18 வரும். ஸோ இதுவும் 13, 538 ரூட் ஆஃப் 5.38 எழுதலாமா? ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் இப்போ வேணும். ஆன்சர் பாருங்க, 2.2 இருக்கு, 2.3 இருக்கு. ஸோ 538 எதோட ஸ்கொயருக்கு நடுவில் வரும்? 529க்கும் 576க்கும் நடுவில் வருமா? அதாவது 23 ஸ்கொயருக்கும் 24 ஸ்கொயருக்கும் நடுவில் தான் வரும். ஸோ 2.23, 2.22 இது ரெண்டும் வராது. ஏன்னா 2.2, 2.2 இருக்கு. ஒன்று 2.32 இருக்கணும், இல்லை 2.35 இருக்கணும். நல்லா கவனிங்க, 529க்கு பக்கத்தில் தான் 538 இருக்கு. 576 ரொம்ப தூரமாக இருக்கா? ஸோ 2.32 தான் வரணும். ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். ஒரு தடவை வேணால் செக் பண்ணி பார்த்துடலாம். 2.32, 2.32, 2 2s are 4, 464, 696, 464. ஸோ 4 2 1 8 1 3 53824. ஸோ கரெக்டாக வருது. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன பண்ணோம்னா 5.38 வந்து எந்த ரெண்டு ஸ்கொயருக்கு நடுவில் இருக்குன்னு பார்த்து ஒரு எலிமினேஷன் பண்ணோம். அப்புறம் 538 பார்த்தீங்கன்னா 529க்கு தான் கிட்ட இருக்குது. ஸோ 2.35க்கு பதிலாக 32 வரதான் அதிக சான்ஸ். செக் பண்ணி பார்த்தப்போ கரெக்டாக வந்துச்சு. ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 3 கியூப்ஸ் ஆஃப் வால்யூம் கொடுத்துட்டாங்க. அதை வந்து என் டு என் ஜாயின் பண்ணோம்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிசல்ட்டிங் கியூபாய்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 3 கியூப் வரைகிறேன். ஸோ 3 கியூப் வரைஞ்சேன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா தானே கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, ஒரு கியூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் 6 சர்ஃபேஸ் 6a ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ 3 இதுக்கும் 6a ஸ்கொயரா? இது ஏபிசி 3 கியூபு, ஏக்கும் 6a ஸ்கொயர், பிக்கும் 6a ஸ்கொயர், சிக்கும் 6a ஸ்கொயர். ஆனால் 2 இதை ஜாயின் பண்ணதுனால நமக்கு இந்த ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற ஒரு சைடு, இந்த ஃபர்ஸ்ட் கியூப்ல ஒரு சைடு போயிருச்சு. ஸோ 5a ஸ்கொயர். செகண்ட் கியூப்ல 2 சைடுமே போயிருச்சு. ஸோ இதனால இது 4a ஸ்கொயர். தேர்ட் கியூப்ல லெஃப்ட் சைடு மட்டும் போயிருக்கு. ஸோ இது வந்து மறுபடியும் 5a ஸ்கொயர். ஸோ 15 14a ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கியூப் வந்து 512 கொஸ்டினில் கொடுத்தது. ஸோ ஏ வந்து 8, 14 × 8 ஸ்கொயர், 64 × 14 என்ன வரும்? 6, 24, 256, 64, 896 அப்படின்னு வருமா? 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஒரு புது ஸ்ட்ரக்சரோடது கேட்டாங்கன்னா எந்தெந்த சர்ஃபேஸ்லாம் வெளியே தெரியும் அப்படின்னு பார்த்துட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின், பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் கார்டன். ரெக்டாங்கிளோட ஒரு பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. லென்த் வந்து பிரெத்தோட 6 கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் வந்து பிரெத்தை விட 6 கூட, பெரிமீட்டர் வந்து 48னா 2 × L + B வந்து 48. எல்லுக்கு பதிலாக B + 6ன்னு இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ 2 × B + 6 + B வந்து 48க்கு ஈக்குவல். ஸோ 2B + 6 கேன்சல் பண்ணோன்னா 24ன்னு வந்துடும். ஸோ 24க்கு ஈக்குவல். 2B வந்து 18, B வந்து 9. ஸோ B 9னா L வந்து 15. ஏரியா என்ன வரும்? 15 × 9 135 அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ வந்து 18. ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் என்ன? √3/4a ஸ்கொயர். ஸோ √3/4 × 18 × 18. ஸோ 2 கேன்சல் பண்ணோன்னா இதுவும் 9 ஆயிரும், இதுவும் 9 ஆயிரும். 81√3. 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், வால்யூம் ஆஃப் கோன் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்லாண்ட் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ R வந்து 3. வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? 1/3 πr² ஹச்சா? ஸோ நமக்கு ஹச் தெரியணும். L 3√2ன்னு கொடுத்துட்டாங்க. L எப்படி எழுதலாம்? √r² + h² = 3√2. ரூட் அந்த சைடு கொண்டு போனால் ஸ்கொயர் ஆயிரும். ஆருக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். 9 + h² வந்து 9 × 2. ஸோ h² வந்து 18 - 9 9, h வந்து 3 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு ஆரும் தெரியும். அப்படியே இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 1/3 × 4 ஆப்ஷன்லையும் பை இருக்குது, அப்படியே வச்சுக்கிறேன். × 3² × 3, 3 3 கேன்சல். ஸோ 9π. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் க்ளோஸ்டு கியூப். ஒரு கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் ஈச் சைடு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் கியூப் என்ன? 6a ஸ்கொயர். அது 1152க்கு ஈக்குவல். ஸோ a ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்? 1152/6 கேன்சல் பண்ணால் என்ன வருது? 16 9 2. ஸோ a வந்து √192. 192 எப்படி எழுதலாம்? 2ஆல் பண்ணனா 96 அப்படின்னு வரும். மறுபடியும் 2ஆல் பண்ணனா 48, மறுபடியும் 4ஆல் பண்ணா 12, மறுபடியும் 4ஆல் பண்ணனா 3.
ஸோ இது 3லேருந்து 2 வெளியே எடுத்துடலாம். ஸோ 8√3 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், பேஸ் ரேடியஸ் வந்து ஒரு சிலிண்டரோடது கொடுத்துட்டாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் வந்து 10.5, சிஎஸ்ஏ 792னா வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? πr²h. நமக்கு h தெரியணும். ஸோ இது 2πrh 792க்கு ஈக்குவல். ஸோ 2 × 22/7 × 10.5 × h வந்து 792க்கு ஈக்குவல். ஸோ 7ஆல் கேன்சல் பண்ணோன்னா இது 1.5 அப்படின்னு வந்துடும். இதை வந்து 11ஆல் கேன்சல் பண்ணோன்னா 72. ஸோ இதுவும் 2 ஆயிரும். 2 2 சார் 4, 4ஆல் இதை கேன்சல் பண்ணோன்னா 118 அப்படின்னு வரும். h is equal to 18/1.5. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 12. ஸோ h வந்து 12 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ஆரும் தெரியும், அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ v is equal to 22/7 × 10.5 × 10.5 × 12. 7ஆல் கேன்சல் பண்ணோன்னா 1.5, 1.5 × 12 வந்து 18 × 10.5 போடுறேன். ஸோ அதை எப்படி எழுதலாம்? 22 அப்படியே இருக்கட்டும், 10.5 வந்து 21/2 அப்படின்னு எழுதலாமா? 1.5 × 12 வந்து 18, இதை கேன்சல் பண்ணால் 9 அப்படின்னு வந்துடும். ஸோ 9 21 சார் 189 × 22, 378, 378, 8 5 1 4, 4158. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கே பிடிஎஃப் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபாலோ அப் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.